மகாபாரதத்தில் ஒருமுறை பாண்டவர்களும் கௌரவர்களும் குரு துரோணாச்சாரியாரிடம் பயிற்சி பெற்று கொண்டிருந்த பொழுது காட்டிற்கு வேட்டைக்கு சென்றனர். அப்பொழுது அவர்களுடன் சேர்ந்து ஒரு நாயும் சென்றது. காட்டிற்குள் சென்றவுடன் அந்த நாய் வழி தவறி எங்கோ சென்று விட்டது. சிறிது நேரம் கழித்து அவர்களிடம் வந்து சேர்ந்த அந்த நாயின் வாயானது குறைக்க முடியாதவாறு அம்புகளால் தைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நாயின் உடலில் வேறு எந்த இடத்திலும் சிறு காயம் கூட ஏற்படவில்லை. இதை கண்ட அர்ஜுனனுக்கு பெரிய வியப்பாக இருந்தது. வெறும் அம்புகளால் அந்த நாயின் உடலில் எவ்வித காயமும் ஏற்படாமல் அதன் ஒருவனால் தைக்க முடிந்ததென்றால் மிகச்சிறந்த வில்லாளன் ஒருவனால் மட்டுமே இச்செயல் முடியும் என எண்ணி அவ்வீரனை காண காட்டுக்குள் சென்றான். சிறிது நேரத்தில் வேடர் குலத்தை சேர்ந்த ஒரு வீரனை அவ்விடத்தில் கண்டான். அவ்வீரனின் வில்வித்தையை பார்த்து வியந்து போன அர்ஜுனன் யாரிடம் வில்வித்தை கற்றாய் என அவனிடம் வினவினான். அதற்கு அவ்வீரன், நான் குரு துரோணாச்சாரியாரிடம்தான் வில்வித்தை கற்றேன் என கூறுகிறான். இதை கேட்டவுடன் அர்ஜுனனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. தன்னை உலகில் மிகச்சிறந்த வில்லாளன் ஆக்குவேன் என கூறிய குரு துரோணாச்சாரியார் அவர்கள் தன்னை விட சிறந்த ஒரு வீரனை உருவாக்கியுள்ளார் என எண்ணி குருவின் மீது கோபப்பட்டு அவரிடம் வந்து முறையிட்டான். அரசகுலத்தை தவிர வேறு எவருக்கும் பயிற்சி கொடுக்காத குரு துரோணாச்சாரியார் அவர்கள் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அதிர்ந்தார். அவ்வீரனிடம் சென்று வினவினார். அப்பொழுது அவ்வீரன் கூறினான், நான் தங்களிடம் பயிற்சி பெற விரும்பினேன், ஆனால் நீங்கள் என்னை மறுத்துவிட்டீர்கள். அதனால் உங்களின் உருவ பொம்மையை மண்ணில் செய்து அதன் முன்னால் நான் பயிற்சி பெற்றேன் என கூறினான். இதை கண்டு வியந்து போன குரு துரோணாச்சாரியார் அவர்களோ, எங்கே இவன் அர்ஜுனனை விட மிகச்சிறந்த வில்லாளன் ஆகிவிடுவானோ என அஞ்சி அவனிடம் குருதட்சணையாக அவ்வீரனின் வலதுகை கட்டை விரலை கேட்டார். இதை கேட்டவுடன் சிறிதும் தாமதிக்காமல் தனது கட்டை விரலை வெட்டி குருதட்சணையாக அளித்தான் அவ்வீரன். ஒருவேளை அவ்வீரன் தன் கட்டை விரலை வெட்டி கொடுக்காமல் இருந்திருந்தார் வரலாற்றில் மிகச்சிறந்த வீரனாக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு ஆசைப்படாத அவ்வீரனோ ஒரு மிகச்சிறந்த மாணவனுக்கான வரையறையை வரலாற்றில் பறைசாற்றி காலம் உள்ள முறை உயர்ந்து நிற்கிறான். அவ்வீரனின் பெயரே ஏகலைவன்.